நம்ம force and field due to a point charge. எப்படி டிஃபைன் பண்ணினோம்? force is Coulomb force. Coulomb force K Q1 Q2 by R square or unit vector. That is, two charges are present separated by a distance r, and the unit vector along the line joining them is taken as this. This is a force. சொன்னோம். அது பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா எப்படி டைரக்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படினா நம்ம சொல்லி முடிச்சோம். This is the Coulomb force between the two charges. Electric field E was defined as force per unit test charge. So we said the test charge is nothing but one of the charges எடுத்துக்க போறோம். So field due to first charge உடைய field எப்படி அப்படினு கண்டுபிடிக்கணும்னா the second chargeங்கிறது test charge ஆயிடும். இந்த test charge எவ்வளவோ அதை டிவைட் பண்றோம் இந்த force ஆலன்னு சொல்றோம். இது in other words எப்படி சொல்றோம்? Q0 ங்கிறது one unit of charge எடுத்துக்கலாம். That is one coulomb எடுத்துக்கலாம். அப்படினா the electric field becomes the force. When Q0 is 1 ன்னு சொல்லும் பொழுது இதுன்னு சொல்லி முடிச்சோம். So the field in the direction இருக்க போறது force ஓட directionல தான் இருக்க போறது அப்படினு முடிச்சோம். This is for a point charge. Point chargeக்கு நம்ம பண்ணினோம் இப்போ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இது. எப்போ அது அப்ளை பண்ணணும்? whenever you have vectors இருந்து வெக்டார் அடிஷன் பொழுது இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணுவோம். வெக்டார் அடிஷன் அப்படிங்கிற எங்கெல்லாம் சிச்சுவேஷன் வரப்போகிறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்னு பேர் கொடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன வெக்டார் அடிஷன் வரப்போகிறது பார்க்கலாமா? ஐ கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் Q1 ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த பொசிஷனில் இருக்கு. Q2ன்னு ரெண்டாவது சார்ஜ் இப்போ நான் கொண்டு தாங்க வச்சிருக்கேன். The line joining Q1 Q2 with the direction ஓட இது போட்டிருக்கேன் நான். இப்போ இதோட பொசிஷன்ஸ் Q1 Q2 ஓட பொசிஷன்ஸை நான் என்ன பண்ணணும்? ஒரு ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ண போகிறேன். எப்படி? பொசிஷன் வெக்டார் R1 அப்படின்னு பொசிஷன் ஆஃப் Q1 சார்ஜை ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணுறதுக்கு R1 வெக்டார்னு எழுத போகிறேன். அதே போல் செகண்ட் சார்ஜ் Q2வை பொசிஷனை R2 வெக்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ஃபோர்ஸ் பிட்வீன் Q1 Q2. அது இந்த லைனில் எதர் இந்த டைரக்ஷனில் இருக்கும் அல்லது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அது நம்ம பார்த்தோம் இல்லையா? Q1 Q2 நேச்சர்ஸை பொறுத்து. இப்போ இந்த டைரக்ஷனில் இப்போ ஒரு வெக்டாரை நம்ம டிஃபைன் பண்ணணும். இது ஒரு ட்ரையாங்கிள். ரெண்டு வெக்டார் சைடு தெரியும் நமக்கு. மூணாவது சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? triangle law of addition of vectors. Mechanics la படிப்போம் அதெல்லாம். Mechanics la படிச்சே ஆகணும். ஏன்னா அங்கே forces, velocity addition எல்லாம் வரும். So triangle law of addition எப்படி பார்த்துக்கணும் கவனமா. இந்த வெக்டர் O to Q1 என்னது R1 plus Q1 to Q2ங்கிற வெக்டார் ஒன்று இருக்கு. Addition of these two vectors is equal to the vector from O to Q2. இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் எப்படி? திஸ் இஸ் ஒன் வெக்டார், திஸ் இஸ் த செகண்ட் வெக்டார். இந்த எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம்? இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இப்படி திரும்பி இருக்கோம். நவ்
இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய ஆரிஜினையும் செகண்ட் வெக்டாருடைய எண்ட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற வெக்டார் தான் R2. ஸோ திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ். அதுதான் ரூல். ஸோ இந்த வெக்டார் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெட் மீ கால் திஸ் வெக்டார் ப்ரெசன்ட்லி. இப்போதைக்கு நான் ஆர்னு போட்டுக்கிறேன். இதை எனக்கு இது என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் R1 R2 எழுத போகிறேன். எனக்கு தெரிஞ்சது R1 R2 தான். R தெரியாது. அதுக்கு நான் ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ண போகிறேன். எப்படி? R1 + R இஸ் ஈக்குவல் டு R2. எல்லாம் பார்க்கணும். வெக்டார் அடிஷன் இது. நான் வெக்டார் அடிஷனை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் இது. ஸோ R1 + R இஸ் ஈக்குவல் டு R2. தேர்ஃபோர் எனக்கு வேண்டியது என்ன? R வெக்டார். R வெக்டார் இஸ் R2 மைனஸ் R1 வெக்டார். R1 அந்த பக்கம் போகிறது. திஸ் R2 மைனஸ் R1 வெக்டாரை நான் எப்படி எழுத போகிறேன்? R21 வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். அதாவது இந்த R வெக்டாரை R2 மைனஸ் R1 எழுதினதால இதை R21 எழுதுகிறோம். அதாவது R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுதா? இப்போ ஆர்ங்கிறது என்னது? R21. Q1லேருந்து Q2 போகிற அந்த டைரக்ஷன் வெக்டார் வந்து R21 எப்படி வந்தது? புரிஞ்சுது இல்லையா? இப்போ ஃபோர்ஸை முதல்ல எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் force on Q1 due to Q2. Force on Q1 due to Q2. இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? அது கொண்டு வரேன். K. ரிமெம்பர் K என்னன்றது நான் இங்கே எழுதிடுறேன். It is 1/4πε0 when we assume என்ன பண்ணுறோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம வேக்யூமில் அல்லது ஏரில் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ தான் கேங்கிற கான்ஸ்டன்ட்டை ஒவ்வொரு வாட்டி எனக்கு 1/4πε0 எழுதிட்டு போகிறதுக்கு சிரமம். அதனால் கேன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். திஸ் இஸ் அக்செப்டபிள். ஸோ கே Q1 Q2 பை இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸு R² கொடுத்துருக்கோம். செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்ன? R21² எழுதணும். இப்போ தெரியுறதா? R21² எழுதணும் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். அப்புறம் யூனிட் வெக்டார் along the direction. எப்படி? force on Q1 அசியூம் பண்ணிக்கலாம். இதை ப்ளஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ force on Q1 எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். தட் இஸ் ஆப்போசிட் டு R21. அப்போது நான் என்ன பண்ணணும்? R21 யூனிட் வெக்டாருடைய ஆப்போசிட்டில் இருக்குன்னா மைனஸ் போடணும். இது போன கிளாஸ் R மைனஸ்னு போட்டு காமிச்சு கொடுத்தேன். இப்போ R21 போடுறேன். ஆரை தான் நம்ம R21 எழுதியிருக்கோம். இப்போ மைனஸ் R21ங்கிறது எப்படி எழுதலாம்? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி? ஏன்னு ஒரு வெக்டார் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டைரக்ஷனில் இருக்கிற வெக்டார் மைனஸ் ஏன்னு எழுதலாம் அப்படின்னு. ஸோ அதே போல் R21 வெக்டார் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வெக்டாரை மைனஸ் R21 எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? அப்போது R1 மைனஸ் R2ன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்னா ஆறுங்கிறது R21ங்கிறது R2 மைனஸ் R1னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு R1 மைனஸ் R2. அப்போ நான் இது எப்படி எழுதலாம்? புரிஞ்சுதா? அதாவது R21ங்கிறது R2 மைனஸ் R1 எழுதினோம்னா R12ங்கிறது R1 மைனஸ் R2 ஆகிடும். ஆப்போசிட் இந்த மைனஸ் சைனோட. ஸோ மைனஸ் R21 எழுதணும்னா நான் ப்ளஸ் R12ன்னு எழுதினா போகிறோம். மைனஸ் இங்கே இருந்தால் இங்கே மைனஸ் ஆகி இது ப்ளஸ் ஆகிட போகிறது. புரிஞ்சுருது இல்லையா? அப்போ நான் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? இந்த மைனஸ் R21ங்கிறத R12ன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபார் நான் ஃபோர்ஸை R யூனிட் வெக்டார் Rங்கிற செப்பரேஷன் எழுதிட்டு இருந்தேன். இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுறேன். R1 பொசிஷன் வெக்டார் R2 பொசிஷன் வெக்டார்னு இருந்ததுன்னா
அது எப்படி எழுதணும்? R21 ஸ்கொயர் செப்பரேஷனை எழுதிட்டு இந்த டைரக்ஷனை R12ன்னு எழுதுகிறேன். யூனிட் வெக்டரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யூனிட் வெக்டார் எப்படி எழுதுவோம்? ஏங்கிற வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் எழுதணும்னா ஏ யூனிட் வெக்டாருங்கிறது எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல் தான் இது. ஸோ இது வந்து குழப்பமே ஒன்றும் இல்லை, கிளியர். ஸோ இப்போது R21ங்கிறது -R12ன்னு கிளியராக புரிஞ்சுது. நான் இங்கே -R21 R12ன்னு எழுதியிருக்கேன். அப்போது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுறதா? ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு டியூ டு த செகண்ட் அப்படிங்கிறது ப்ளஸ்னால் இந்த டைரெக்ஷனில் R21க்கு ஆப்போசிட்டில் இருக்க போகிறது. அப்போது R21க்கு ஆப்போசிட்னா R1 - R2ன்னு ஆகும். R1 - R2வை R12 தான் எழுதுகிறோம். ஸோ இங்கே R21 ஸ்கொயர்னு போடுவோம், இங்கே R12 போடுவோம். இது வெக்டார், இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் தானே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இது புரிஞ்சுது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சூப்பர் பொசிஷனுங்கிற சிச்சுவேஷனுக்கு வரேன். இது வரைக்கும் வெக்டார் அடிஷன் சொல்லி கொடுத்தேன். இப்போது சூப்பர் பொசிஷனுங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது நான் என்ன பண்ணணும்? I am going to consider a third charge Q3. அதோடைய பொசிஷன் வெக்டார் R3. இப்போ தேர்ட் சார்ஜ் அங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணுறேன். இப்போ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் தேர்ட் சார்ஜ் ஆன் த ஃபஸ்ட் சார்ஜ்? ஃபஸ்ட் சார்ஜ் உடனே இதனால ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணோம். அது எந்த டைரெக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் இருக்கும்? நான் டேஷ் லைன் போட்டுட்டு வரேன். ஜாயின் Q1 Q2 ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எழுதினோம் இல்லையா, R21 எழுதினோம் இல்லையா? அப்போ Q1 Q3 ஜாயின் பண்ணால் இந்த வெக்டர் எப்படி எழுதணும்? R31 எழுதணும். R31ங்கிறது எதுன்னு தெரியுறதா? இந்த டேஷ்ட் லைனில் இருக்கிற வெக்டர். அது எப்படி வந்திருக்க முடியும்? ப்ரீவியஸ் பிரின்சிபல் சொல்லி கொடுத்த மாதிரி தான். இது R1, இது R3. அப்போது R1 + this vector is equal to R3. அப்போ this vector is R3 - R1. R3 - R1 R31 எழுதணும்னு சொன்னேன். ஸோ இது R31 ஆகிடுறது. இப்போது ஃபோர்ஸ் டியூ டு Q3 on Q1 இது பண்ணும்பொழுது நம்ம ஃபார் த டைம் பீயிங் இந்த Q2 ஒரு சார்ஜ் ஃபோர்ஸை மறந்துட்டு இந்த ஒரு ஃபோர்ஸை மட்டுமே எழுத போகிறேன். அப்போ அதை எப்படி எழுதணும்? ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு டியூ டு தி தேர்டுன்னு எழுதணும். F12 எழுதின மாதிரி F13 எழுதணும். K Q1 Q3 ஏன்னா பிட்வீன் 1 and 3 இல்லையா, அது டிவைடட் பை R31 ஸ்கொயர், அந்த டிஸ்டன்ஸ் R31 ஸ்கொயர். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? யூனிட் வெக்டார் இதுவும் பாசிட்டிவ்னு எடுத்துக்க போகிறோம் சொல்லியிருக்கேன். எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய டைரக்ஷன், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருப்பல் ஆகும். அதாவது R31க்கு ஆப்போசிட்டில் இருக்க போகிறது. அது எப்படி எழுத போகிறோம்? R13ன்னு எழுதணும். பார்த்தோம் இல்லையா இங்கே? அது போல் யூனிட் வெக்டார். இஸ் திஸ் கிளியர்? புரியுறதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் 3 சார்ஜ் Q1 Q2 Q3. இந்த ஒரே ஒரு சார்ஜை முதல்ல எடுத்துக்கிறோம். Q1 மேலே Q2னால வந்த ஃபோர்ஸும் Q3னால வந்த ஃபோர்ஸும் தனித்தனியாக இப்போ எழுதியிருக்கோம். F12 F13ன்னு அது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு டைரக்ஷனோடு எழுதியிருக்கோம். மேக்னிடியூடு எழுதியிருக்கோம், டைரக்ஷன் எழுதியிருக்கோம். மேக்னிடியூடுங்கிறது என்னது? இந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட், இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அது போல் இது மேக்னிடியூடு. இது டைரக்ஷனை குறிக்கிறது. இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு வரும். when two vectors, அதாவது இங்கே ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் இந்த இடத்துல Q1 மேலே ஆக்ட் பண்ணும்பொழுது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டார் அப்படின்னு எழுத போகிறேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டாரை எப்படி எழுதலாம்? ரொம்ப சிம்பிள் தான். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டார் F is equal to F1 + F2. அதாவது இந்த இடத்துல F12 F13 எந்த ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும். F1 F2 நான் இதில் போட்டேன், 2 ஃபோர்ஸ் இருந்தால் எழுதலான்னு. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது F12, செகண்ட் ஃபோர்ஸுங்கிறது F13. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது ஆன் Q1 due to Q2 and Q3 together.
இந்த மாதிரி வெக்டார் அடிஷன் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். இது எப்படி எழுதணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா கே காமன், ரெண்டுத்துக்கும் காமன் கே, அதனால் அப்புறம் Q1 காமனாக இருக்குது பார்க்குறோம் இல்லையா. அப்போ கே Q1 நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன், கே Q1 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இதை பாக்கி Q2 by R21 ஸ்கொயர் R12 யூனிட் வெக்டர் ப்ளஸ். ஸோ இதில் Q2 by இது பாக்கி, இதில் என்ன Q3 by இது பாக்கி இருக்கிறது எழுதுகிறேன், Q3 by R31 square R13 unit vector. So the F தெரியுறதா, KQ1 is common, KQ1 is common. அதனால் வெளியில் எடுத்துட்டு Q2 by this square unit vector, Q3 by this square unit vector எழுதியிருக்கோம். So this is the net or resultant force on Q1. Suppose Q4 இருக்கு, Q5 இருக்கு, Q6 இருக்கு, there are several such charges, Q1, Q2, Q3 ன்னு எல்லாம் இருக்கும் பொழுது total force or resultant force on Q1 எழுதும்போது எப்படி எழுதுவோம், it is simply F12 F13, அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே இருக்க செகண்ட் நாள் வந்தது, ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே தேர்ட் நாள் வந்தது, ஃபோர்த் நாள் வந்தது, ஃபிஃப்த் நாள் வந்தது, அந்த மாதிரி. சப்போஸ் தெர் ஆர் n சார்ஜஸ், F1n n சார்ஜஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் வெக்டார் அடிஷன் பண்ணுறோம். இந்த வெக்டார் அடிஷன் பண்ணுறது இந்த பிரின்சிபலுக்கு தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு பேர். ஸோ இது வெக்டார் அடிஷன் வரும்போதெல்லாம் இதை நம்ம பண்ணுறோம். அப்போ this is the resultant force on Q1 due to all charges present, second charge, third charge, n charges வரைக்கும் applying superposition principle. இதே superposition principle நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது புரிஞ்சுது இல்லையா, இதை இப்போது நான் அழிச்சிடலாமா, இதை அழிச்சிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் போகலாமா, இப்போ அதுக்கு சுச்சுவேஷன் எப்படின்னு நான் சொல்லிவிட்டு எழுத போகிறேன். ரைட், இது கிளியர் ஆச்சு இல்லையா, R12 R21 எல்லாம். இப்போ இல்லை ரப் ஆஃப் திஸ், இதை அழிச்சு விட்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இப்போ பார்க்கணும். நெட்டுனா ரிசல்டன்ட்டுன்னு சொல்லலாம், நெட்டுன்னு சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், நெட்டு அல்லது ரிசல்டன்ட். ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், இப்போ ஃபீல்டு பார்க்கலாம். ஃபீல்டுன்னு வரும்போது இப்போ நான் சிச்சுவேஷன் எப்படி சொல்ல போகிறேன் கவனிக்கணும். ஃபீல்டுன்னு வரும்போது நான் என்ன பண்ணி டிஃபைன் பண்ணோம், ஃபீல்டுங்கிறது ஒரு ரீஜன் இன் ஸ்பேஸ், இன் விச் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து ஒரு சார்ஜை நான் கொண்டு போய் வச்சேன்னா அந்த சார்ஜ் மேலே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு அது ஃபீல் பண்ணோம், அந்த ரீஜனுக்கு பேர் தான் ஃபீல்டுன்னு சொன்னேன். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு பிங்கிற ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இல்லையா. இதில் ஒன் ஆஃப் த சார்ஜஸ், அந்த செகண்ட் சார்ஜுங்கிறது டெஸ்ட் சார்ஜாக வச்சுக்க போகிறோம். டெஸ்ட் சார்ஜை ஒரு யூனிட்டாக எழுத போகிறோம். ஸோ இதுலேருந்து இ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத இப்போது எஃப் சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதினா என்ன கிடைக்கும், கே Q1 பை இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும். இப்போது R1 இது எப்படி, இந்த ஆர் எப்படி நம்ம நம்பர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஆர் ஸ்கொயர் யூனிட் வெக்டர் ஆர். ஸோ எப்படி நான் எதனால் எப்படி எழுதியிருக்கேன், Q2ங்கிறது டெஸ்ட் சார்ஜ், Q0 அதால் டிவைட் பண்ணலாம். அதை டிவைட் பண்ணிவிட்டு அது ஒரு யூனிட்டாக எழுதும்போது அப்போ E = F. அதான் ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலாக, அதாவது நெட்டு அல்லது ரிசல்டன்ட் டோட்டல் எல்லாம் ஒன்று தான், டோட்டல்னு சொல்லலாம், இதை டோட்டல்னு சொல்லலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்ஸ் அகைன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். எனக்கு Q1 சார்ஜ், Q2 சார்ஜ் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எக்ஸ்பிரஷன் இது Q1 சார்ஜுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நான் என்ன பண்ணிப்பேன், E1 R1 அப்படின்னு இங்கே மார்க் பண்ணிப்பேன். இந்த இடத்துலையும் R1 யூனிட் வெக்டார்னு மாட்டிப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள்.
அதாவது இதோடைய அர்த்தம் என்ன, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் Pல நான் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். சார்ஜஸ் எல்லாம் இங்கே இருக்குது, Q1 Q2 Q3ன்னு நிறைய பாயிண்ட் சார்ஜஸ்லாம் எங்கெல்லாமோ இருக்குது. அந்த Q1ங்கிற ஒரு சார்ஜோடைய எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃபெக்ட் அட் த பாயிண்ட் Pயை எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து எழுதியிருக்கேன். இது இல்லாமல் இருந்தது, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ Q1 உடைய எஃபெக்ட்னு எழுதும் பொழுது E1 R1 R1 அப்படி போட்டுக்கிறேன். அப்போ E2க்கு எப்படி எழுதணும்? E2க்கு எழுதும் பொழுது K, இது செகண்ட் சார்ஜ் Q2னால வந்த E2ங்கிறது என்ன? Q2னால வந்திருக்கோம் R2 ஸ்கொயர் R2 யூனிட் வெக்டர். சரி, இது மாதிரி எழுதிட்டே போக வேண்டியதான். அப்போ என் சார்ஜஸ்க்கும் எழுதுறது ஓகே, இது குவான்டிட்டிலாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். K நமக்கு தெரியும், எல்லாமே காமன் கான்ஸ்டன்ட்டாக வந்துட போகிறது. Q1 என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ அட் த பாயிண்ட் டியூ டு Q1 டியூ டு Q2 ஒவ்வொன்றும் இங்கே இருக்குது. அதனால Q1 Q2 எதனால் வருதுன்னு தெரியும். இப்போ R1ங்கிறது யாரு? R1ங்கிறது என்னன்னா அந்த Q1ங்கிற சார்ஜ்லேருந்து இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு வர டிஸ்டன்ஸ் R1ங்கிறது. R2ங்கிறது Q2ங்கிற சார்ஜ்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸு. அப்போ அதனுடைய யூனிட் வெக்டார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரிஞ்சுதா? R1 R2ன்னு. தேர்ஃபோர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பேர் சொன்னேன் இல்லையா, நெட்டுன்னு சொல்லலாம், டோட்டல் சொல்லலாம், ரிசல்டன்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ டோட்டல்னு வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் தீஸ் வெக்டர்ஸ். என்ன வெக்டர்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ். இங்கே ஸோ n சார்ஜஸ் அங்கே இருக்குது. டோட்டலாக எங்கே இருக்குது? இந்த ஸ்பேஸில் எங்கேயோ இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அந்த ஃபீல்டு நான் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த சார்ஜஸ்னால வரக்கூடிய டோட்டல் ஃபீல்டுங்கிறது ஃபர்ஸ்ட் சார்ஜோட ஃபீல்டு, செகண்ட் சார்ஜோட ஃபீல்டு, சிமிலர்லி nth சார்ஜ் வரைக்கும் அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் வெக்டார் எடிஷன் பண்ணினா அது பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இதில் எது காமனாக இருக்கும்? K மட்டும்தான் காமனாக இருக்கும். ப்ராக்கெட் பண்ணிவிட்டு Q1 by R1 ஸ்கொயர் R1 யூனிட் வெக்டார், Q2 by R2 ஸ்கொயர் R2 யூனிட் வெக்டார் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா Qn by Rn ஸ்கொயர் Rn யூனிட் வெக்டார். So this is the result of application of superposition principle to find the total electric field at the point P. புரிஞ்சுதா? ஃபோர்ஸுக்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணோம், இப்போ ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இஸ் இட் கிளியர்? ஸோ இது எங்கெல்லாம் ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் எல்லாம் வந்து சேம் டைப் ஆஃப் வெக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய பிரின்சிபலுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன்னா டோட்டல் ஆர் ரிசல்டன்ட் ஆர் நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக் பிரின்சிபிள். ஸோ இது தெரிஞ்சாச்சு. இந்த ஐடியாவை நம்ம இதையே இப்போ படிக்கிறோம். பாயிண்ட் சார்ஜுடைய இந்த ஐடியாவை நம்ம அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோலுக்கு அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் அப்போ வி ஆர் இன் பொசிஷன் டு டேக் அப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல். போன கிளாஸில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பாயிண்ட் சார்ஜுடைய ஃபீல்டும் பாயிண்ட் சார்ஜ் பொட்டன்ஷியலும். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் எடுத்துக்கிறதுக்கு இந்த பொசிஷன் பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வரதால அதை பற்றி படித்தோம். We'll take up now the electric field due to a dipole. அப்போ இங்கே ஹீரோ யாருன்னா டைபோல் தான் ஹீரோ. டைபோல்னா யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். டைபோலுடைய டெஃபினிஷன், it is a system consisting of equal and opposite charges separated by a small distance. Equal and opposite charges separated by a small distance. So ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அப்போ அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் போத் ஆர் ப்ரெசென்ட்னு அர்த்தம் அதில். பட் ஒரு செப்பரேஷன், கான்ஸ்டன்ட் செப்பரேஷன். அது செப்பரேஷனுங்கிறது மாறக்கூடாது, கான்ஸ்டன்ட் செப்பரேஷன். ஸோ எப்படி இருக்கும்? இது மைனஸ் க்யூன்னு எடுத்துக்கலாம், இதை ப்ளஸ் க்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ போட்டுக்கிற லைன் என்ன அப்படின்னா
இது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட லைன்லாம் என்னது, நம்ம ஃபோர்ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது இந்த லைன் வழியாக ஆக்ட் பண்ணுறது, அந்த டிஸ்டன்ஸ் வேணும்னு பண்ணிடுறதுக்கு. இப்போது இது சேர்ந்த ஒரு என்டிட்டி சிங்கிள் ஸ்பீசிஸாக இருக்க போகிறது. இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸு யூஸ்வலாக நம்ம 2D அப்படின்னு எழுதிப்போம், 2Dன்னு எழுதிப்போம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஒரு சிங்கிள் என்டிட்டியாக இருக்குது டைபோல்ங்கிறது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் 2D. 2Dன்னு எழுதுகிறது கன்வென்ஷன் Dங்கிறது. இப்போது இதுக்கு ஒரு குவான்டிட்டி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். வாட் இஸ் கால்ட் டைபோல் மொமெண்ட். இது சார்ஜஸ் இருக்கிறதால இதுக்கு பேர் எலக்ட்ரிக் டைபோல். இதே போல் மேக்னட்டிசத்துலேயும் டைபோல் வரும், அது மேக்னெட்டிக் டைபோல்னு வரும். அதை நம்ம மேக்னட்டிசம் படிக்கும்போது படிப்போம். இதுக்கு பேர் எலக்ட்ரிக் டைபோல். நான் திரும்ப எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சார்ஜஸ் இருக்கிறதால வரக்கூடிய டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் தான். ஸோ டைபோல் மொமெண்ட்னு ஒரு குவான்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதனுடைய சிம்பல் P. இட் இஸ் அ வெக்டர். டைபோல் மொமெண்ட் இஸ் அ வெக்டர். அதனால் P, ஸ்மால் p யூஸ் பண்ணணும். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மேக்னிடியூட் எழுதணும், டைரக்ஷன் எழுதணும். இதுக்கு ஓகே, வெக்டருக்கு மேக்னிடியூட் எழுதணும், டைரக்ஷன் எழுதணும். What is the magnitude? இது magnitude இல்லையா? Magnitude is given by charge times the separation. இதுதான் magnitude. The P magnitude, Q equal charges தானே Q, அந்த separation 2D. Direction இது என்னன்னு போட்டுக்கிறது ஜென்ரலாக ஒரு யூனிட் வெக்டாருக்கு ஜென்ரல் நோட்டேஷன் இஸ் n அப்படின்னு போடுவோம். இப்போ ஆக்சுவல் டைரக்ஷன் சொல்லணும். ஆக்சுவல் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். இதை கன்வென்ஷன். பியோடைய டைரக்ஷன் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு இருக்கணும். இப்போ மைனஸ் டு ப்ளஸ்ஸுங்கிறது அந்த யூனிட் வெக்டாருடைய டைரக்ஷன். அதை அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் டு ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் நம்ம அந்த எண்ணை குறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதை நான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு குறித்தேன்னா, அப்போ இந்த எண்ணுங்கிறது நான் என்ன பண்ணிக்கலாம், யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதை யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸு ரெண்டு நோட்டேஷன் உண்டு நமக்கு மேத்தமேட்டிக்ஸில். எக்ஸ் யூனிட் வெக்டார்னு எழுதலாம், அதையே ஐ யூனிட் வெக்டார்னு எழுதலாம். நான் எக்ஸ் யூனிட் வெக்டார்னு போட்டுக்கிறேன், இது ஐ யூனிட் வெக்டாருங்கிறது இப்போ வேண்டாம். சப்போஸ் இந்த டைரக்ஷன் அலாங் விச் இப்போ டைபோலை நான் இப்படி குறிக்க போகிறேன். இந்த டைரக்ஷன் z டைரக்ஷனாக இருந்ததுன்னா அப்போ அந்த யூனிட் வெக்டார் என்னங்கிறது என்ன ஆகிடும், யூனிட் வெக்டார் அலாங் z ஆகிடும். ஸோ இதை நான் எந்த டைரக்ஷன் வச்சுட்டு இருக்கணும் அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், யூனிட் வெக்டார்னு போனோம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிற டைரக்ஷன் தான் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னொரு உதாரணம் என்ன, ப்ளஸ் க்யூ, இது மைனஸ் க்யூ, இது z டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் டைபோல் இப்போது இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸ் இருக்குது. நம்ம z டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் zன்னு எடுத்துட்டா p வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் டு ப்ளஸ் போகணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ பியோடைய யூனிட் வெக்டார் n யூனிட் வெக்டாருங்கிறது என்ன இருக்கணும், மைனஸ் z டைரக்ஷன் எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ புரியுதா? இங்கே மைனஸ் டு ப்ளஸ் z டைரக்ஷன்லேயே இருந்ததால் யூனிட் வெக்டாரை zன்னு எழுதுகிறோம். இங்கே மைனஸ் டு ப்ளஸ் ஆப்போசிட் டு z டைரக்ஷன் இருக்கிறதால மைனஸ் zன்னு எழுதணும். புரியுறதா? ஸோ இந்த யூனிட் வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கணும், மைனஸ் டு ப்ளஸ் எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷனில் இருக்கணும். அதனுடைய மேக்னிடியூட் சார்ஜ் டைம்ஸ் செப்பரேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது கிளியராக இருக்குது இல்லையா? ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஃபினேஷன் போதும், இதை வச்சுட்டு நம்ம ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூட்டியை டைபோலுக்கு போகலாம்.
இந்த சிச்சுவேஷனை திருப்பி நான் வரைகிறேன். மைனஸ் q ப்ளஸ் q, இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ பொசிஷன் ஆஃப் மைனஸ் q ப்ளஸ் q ஆஃப் த டைபோல் டுகெதர். இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். 2Dங்கிறது செப்பரேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜாயினிங் சென்டர் பாயிண்ட்டை ஆரிஜின் எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், டின்னு ஆகிடும். அதே போல் O2 ப்ளஸ் q டிஸ்டன்ஸ் டியும் O2 மைனஸ் க்யூவும் டின்னு ஆகிடும். அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2Dன்னு எழுதுகிறோம். இப்போ என்னுடைய ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கன்சிடர் பண்ண போகிற முதல் பாயிண்ட் என்னென்னா இந்த பாயிண்ட் P. அதாவது the line joining the dipoles, அதாவது இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேயே அந்த பாயிண்ட் இருக்குது. இப்போது மைனஸ் க்யூவும் ப்ளஸ் க்யூவும் ஜாயின் பண்ண இந்த லைனுக்கு, இந்த காமன் லைனுக்கு பேர் டைபோல் ஆக்சிஸ்னு பேர். டைபோல் ஆக்சிஸ்னு பேர். அப்போது இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன பேர், ஆக்சியல் பாயிண்ட்னு பேர். இந்த Pங்கிற பாயிண்ட் இந்த லைனில் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஆக்சியல் பாயிண்ட் இருந்தோ, இங்கே இருந்தாலும் அது ஆக்சியல் பாயிண்ட்னு நான் பேர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் த ஆக்சியல் பாயிண்ட் P டு த ரைட் ஆஃப் Q. இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஓலேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸு OP, ஓல நம்ம ஆரிஜின் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் ஓலேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸை ஆர்னு எழுதிக்கிறேன். ஸோ O டு P இஸ் ஆர். இந்த செப்பரேஷன் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆர். ரைட். இப்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபீல்டு டியூ டு த டைபோல் அட் த பாயிண்ட் Pக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். ஃபீல்டு டியூ டு த ப்ளஸ் சார்ஜ் இங்கே எவ்வளவு, ஃபீல்டு டியூ டு த மைனஸ் சார்ஜ் எவ்வளவு, ரெண்டுத்தையும் வெக்டார் அடிஷன் பண்ணணும். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ணி டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், E ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை ஃபீல்டு at the point P due to the plus charge. என்ன ஃபார்முலா இதுக்கு, ஃபீல்டுக்கு K, எந்த சார்ஜு, இந்த சார்ஜ் Q இப்போ எழுதினோம் இல்லையா, KQ1 அப்படின்னு. இப்போ இது ப்ளஸ் சார்ஜ், Q1ங்கிறது ப்ளஸ் சார்ஜ் பை R1 ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா. இந்த R1 ஸ்கொயருங்கிறது என்னது, அது இப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இந்த பொசிஷனை ஏன்னு வச்சுக்கலாம், மைனஸ் க்யூவோட பொசிஷனை, ப்ளஸ் க்யூவோட பொசிஷனை பின்னு வச்சுக்கலாம். அப்போ R1ங்கிறது என்னது, பிபி தான் R1. அப்போ பிபி ஸ்கொயர் எந்த டைரக்ஷனில் இருக்கும், அது இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைப்பேன், அது என்ன ஃபீல் பண்ண போகிறது ஃபோர்ஸோ அதே டைரக்ஷனில் இருக்கும். இங்கே டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இது பாசிட்டிவ்னால எப்படி ரிப்பல் ஆகும், அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது. அப்போது எக்ஸ் யூனிட் வெக்டார், ஆர் யூனிட் வெக்டார்னு போடணும். அந்த ஆர் யூனிட் வெக்டாரை எக்ஸ் யூனிட் வெக்டார்னு கண்டுபிடிச்சதால போடுறேன். இது ஆர் ஸ்கொயர் போடணும். ஆருங்கிறது என்ன, செப்பரேஷன் ஆஃப் திஸ் சார்ஜ் அண்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் எவ்வளவு, இது பிபி. ஸோ பிபி ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் பிபியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வாட் இஸ் பிபி டிஸ்டன்ஸ், ஓபி மைனஸ் ஓபி. What is OP? OP தான் R. What is OB? D. அப்போ இது R minus D ஆயாச்சு. அப்போ E plus எப்படி எழுதலாம், K Q plus, இந்த Q plus இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Qனே எழுதிக்க போகிறேன். ஏன்னா Q plusங்கிறது ப்ளஸ் Q, Q1ங்கிறது ப்ளஸ் Q, இந்த ப்ளஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ R minus D, பிபிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எக்ஸ் யூனிட் வெக்டார், அதாவது இந்த டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது இந்த ஃபீல்டு இருக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இ மைனஸ் எழுத போகிறேன் நான், அதாவது E2 செகண்ட் சார்ஜினால் வரக்கூடிய ஃபீல்டு அட் த சேம் பாயிண்ட். அதை E2ன்னு எழுதாமல் இ மைனஸ்ன்னு எழுதுறேன். ஏன், மைனஸ் சார்ஜினால் வருது அப்படிங்கிறத. மைனஸ் சார்ஜினால் வருது, நான் என்ன பண்ண போகிறோம், கே அந்த சார்ஜ் எவ்வளவு, அந்த Q மைனஸ்ங்கிற சார்ஜு, செப்பரேஷன் என்ன, ஏபி ஸ்கொயர் தெரியுறதா. ஆர் ஸ்கொயருங்கிறது இந்த சார்ஜ்லேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஏபி ஸ்கொயர். எந்த டைரக்ஷனில் இருக்கும் இப்போது, இது மைனஸ் சார்ஜ் இல்லையா. அப்போ பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் இங்கே வச்சுருப்பேன், அது என்ன ஆகும்,
அட்ராக்ட் ஆகும். அப்போது இதனுடைய இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே இருக்கிற ஃபோர்ஸ் ஃபீல்டுங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டுவர்ட்ஸ் இருக்கும். டுவர்ட்ஸ்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் எக்ஸ் யூனிட் வெக்டார் போட்டுக்கணும். புரிஞ்சுதா? இது ப்ளஸ் யூனிட் வெக்டார் எக்ஸ் வச்சுருந்தா ஆப்போசிட்டை மைனஸ் யூனிட் வெக்டார் போடணும். இப்போ இதில் ஏபிங்கிறது என்னது? ஏபிங்கிறது ஏஓ ப்ளஸ் ஓபின்னு எழுதிக்கலாம். ஏஓங்கிறது டி, ஓபிங்கிறது ஆர். அப்போ இது ஏபிங்கிறது ஆர் ப்ளஸ் டி, பிபிங்கிறது ஆர் மைனஸ் டி, ஏபிங்கிறது ஆர் ப்ளஸ் டி. இப்போ இ மைனஸ் என்ன ஆகும்? ஏ கே Q1 Q மைனஸ்ங்கிறது Q தான் இந்த சார்ஜ், Q பை ஆர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இந்த மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன், எக்ஸ் யூனிட் வெக்டார். புரியுறதா? இங்கே மைனஸை இங்கே முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? இ மைனஸ்ங்கிற ஃபீல்டு மைனஸ் க்யூனால் வந்த ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. மேக்னிடியூட் KQ பை ஆர் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர். இ ப்ளஸ்ங்கிற ஃபீல்டு இந்த ப்ளஸ் க்யூனால் வந்த ஃபீல்டு அட் த சேம் பாயிண்ட். அது எந்த டைரக்ஷனில் இருக்குது? ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதனுடைய மேக்னிடியூடுங்கிறது என்ன? KQ பை ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவேஷன் 2, அது ஈக்குவேஷன் 1. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்கிறது? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2. E1ங்கிறது இங்கே E ப்ளஸ்ங்கிறது E1ன்னு சொன்னேன், E2ங்கிறது E மைனஸ்ன்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், வெக்டார் அடிஷன் பண்ணணும். ஸோ டோட்டல் ஃபீல்டுங்கிறது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வர போகிறது. E ப்ளஸ்ஸு மேக்னிடியூட் என்ன? KQ பை ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் யூனிட் வெக்டார் ப்ளஸ், இப்போ இது மைனஸ் இல்லையா, இந்த இடம் இ மைனஸ்க்கு இது மைனஸ் இல்லையா, அப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ்னு ஆகிடும். KQ பை ஆர் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் யூனிட் வெக்டார். புரியுதா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனை கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ நான் இதை ரப் பண்ணிடுறேன், இதை விட்டு வைக்கிறேன். இங்கேருந்து எப்படி என்னமோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது புரிஞ்சுதான்? இந்த சிச்சுவேஷனை இப்போ நான் ரப் பண்ண போகிறேன். இது டோட்டல் பண்ண போகிறோம். இப்போது இது காமன் என்னெல்லாம் இருக்குது? கே Q காமன், எக்ஸ் யூனிட் வெக்டார் காமன். அப்போ பாக்கி இருக்கிறது 1 பை ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 பை ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து இது வந்து புரியுறதா? பார்த்தீங்கன்னா தெரியும், 1 பை ஆர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1 பை ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பாசிட்டிவாக தான் வரும், இந்த குவான்டிட்டி டிஃபரன்ஸ் பாசிட்டிவாக தான் வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷன்லேயே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக புரியுறதா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கணும். இது காமன் டினாமினேட்டர் எப்படி எடுத்துப்போம்? ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டா இது ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் மேலே வரணும், மைனஸ் ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இங்கே வரும். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இது அப்படியே இங்கே இருக்குது, KQ எக்ஸ் யூனிட் வெக்டார் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணணும். இது என்ன பண்ண போகிறோம்? A மைனஸ் பி A ப்ளஸ் பி. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பற்றிக்கு மறந்துவிடு. A மைனஸ் பி A ப்ளஸ் பினா A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் ஆகிடுறது. இப்போ மேலே இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2RD வரும். இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2RDன்னு வரும். எழுத வேண்டாமே, ஆர் ஸ்கொயர் இது மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே டி ஸ்கொயர் வரும், அது இந்த மைனஸ்னால மைனஸ் டி ஸ்கொயர் ஆகிடும், கேன்சல் ஆகிடும்.
2rd இங்கே இருக்குது, இங்கே ஒரு -2rd, இதை சேர்த்து +2rd ஆகிடும். ரெண்டு 2rd கூட்டினா 4rd. எப்படி வந்தது புரியுதா? 4rd. Is it clear? So this is the total electric field at a point P. இந்த திருப்பி இந்த டயக்ராம் வரைகிறேன். இது எப்படி வந்தது புரிஞ்சுது இல்லையா? அப்போ டயக்ராம் திருப்பி வரைஞ்சிடலாம். -q சார்ஜ் ப்ளஸ் q சார்ஜ், இது சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுட்டு இருக்கோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், அதில் ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சைடில் இந்த பாயிண்டில் இருக்கிற ஃபீல்டு அதே எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. மேக்னிடியூட் KQ டைம்ஸ் 4rd/r² - d² இருக்குது. யூஷுவலாக இந்த செப்பரேஷன் 2D சொன்னேன் இல்லையா? இந்த செப்பரேஷன் 2D, யூஷுவலி the 2D is very very small compared to R. ஆருங்கிறது யார்? OP தான் ஆர்னு எழுதியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த OP தான் ஆர்னு எழுதியிருக்கோம். ஸோ தி செப்பரேஷன் ஆஃப் த டூ சார்ஜஸ் இன் த டைபோல் is very very small compared to R. அப்போ என்ன பண்ணலாம்? R² d² வரும்பொழுது d² இன்னும் கம்மி ஆகிடும். அப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த d² R² கம்பேர் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதாவது இதை விட்டுடலாம். இதை விட்டுட்டா அப்போ என்ன ஆகிடுது? R⁴ ஆகும். தெரியுறதா? அது R⁴ ஆகும். இந்த ஒரு ஆரோட அது கேன்சல் ஆகிடும். அப்போ 4D/r⁴ ஆகிடும். R⁴ ஆகிடும். புரியுறதா? இது ஒரு கேன்சல் ஆகிடுதுன்னா. ஸோ when I apply this condition to this situation, the electric field, total electric field due to the dipole at this point P எவ்வளோ வரும்? இப்போ K Q, இந்த x யூனிட் வெக்டர் கடைசியாக எழுதுகிறேன். KQ, இங்கே 4, இந்த R கேன்சல் ஆகிருக்கும். அதனால் 4D /r⁴ கேன்சல் ஆனதால் R³ ஆகிருக்கும். இப்போ யூனிட் வெக்டர் எழுதிக்கலாம். இதோட நிறுத்திடலாமா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டைபோல் மொமெண்ட்னு இருக்கு இல்லையா, அதை உள்ளே கொண்டு வரணும். எப்படி? Q2Dங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் டைபோல். அப்போ Q2D மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 2 பாக்கி இருக்கு. அப்போ 2 இந்த K, இப்போ Qவையும் 2Dயும் சேர்த்து Pன்னு எழுதிக்க போகிறேன் நான், /r³. இது 4Dயை 2 டைம்ஸ் 2D, அப்போ Q into 2D will be P. அப்போ 2kP/r³ ஆகிடும். x யூனிட் வெக்டர். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு புரியுறதா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்டம் P எழுதியிருக்கோம். இது இன்னும் கூட இன்னும் அழகாக சிம்பிளாக எப்படி எழுத முடியும் பார்க்கலாமா? இப்போது இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனை கொண்டு வருவோம். இது யூனிட் வெக்டார் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ மைனஸ் டு ப்ளஸ் யூனிட் வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போது எக்ஸ் யூனிட் வெக்டார் தான் அது. அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் இந்த இடத்துக்கு எழுதும் பொழுது டைபோல் மொமெண்ட் எப்படி எழுதலாம்? Q2D x யூனிட் வெக்டார். அப்போது இதுதான் என்ன எழுதுகிறோம்? Px யூனிட் வெக்டார்னு எழுத போகிறோம். அப்போ Px யூனிட் வெக்டார்ங்கிறது என்ன? P வெக்டார் இட் செல்ஃப். அப்போ இது எப்படி எழுதலாம்? இது ஃபைனலாக இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ எப்படி எழுத போகிறோம்? 2k, இது ரெண்டு சேர்த்து P வெக்டார்னு ஆகிடும். தெரியுறதா? ஸோ இது ரெண்டு சேர்த்து P வெக்டார். ஸோ ஃபைனலாக டைபோல் மொமெண்ட் வெக்டார்லேயும் எழுதிட்டோம். 2kP வெக்டார்/r³ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P. இந்த டைபோலுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இதே ப்ரொசீஜரை அனதர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை வந்து P' எடுத்துக்கலாம். டு தி லெஃப்ட் ஆஃப் டைபோல் இருந்ததுன்னா எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? என்ன மாறுமா? மாறினா எப்படி மாறும்? P' ஆக்சியல் பாயிண்ட் தான். P எப்படி ஆக்சியல் பாயிண்ட் சொன்னேன்? த லைன் ஜாயினிங் திஸ் டைபோலுடைய கனெக்ஷன் பாண்டிங் லெங்க் இருக்குது, அந்த அதோட லைன் போடுறது ஆக்சிஸ்னு பேர். Pயும் ஆக்சியல் பாயிண்ட், P' ஆக்சியல் பாயிண்ட். ஒரே சேஞ்ச் என்ன?
Pங்கிற ஆக்சியல் பாயிண்ட் ரைட் சைடில் இருக்குது, P டேஷ்ங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ இது எதாவது மாறுமா செக் பண்ணிடலாம். இது வரைக்கும் இது கிளியராக இருக்கா? ஸோ மற்றதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். இந்த சுச்சுவேஷனில் P டேஷ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை அழிச்சிடுறேன். இப்போ P டேஷ்க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P டேஷ்ங்கிற பாயிண்ட்டு ஓலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இது எவ்வளோ ஆறு, அதே ஆறு டிஸ்டன்ஸில் எடுத்துக்கலாம். அப்போ ஓபிங்கிறது ஆறுன்னு எழுதினா மாதிரி ஓபி டேஷையும் ஆறுன்னு எடுத்துக்கலாம் டிஸ்டன்ஸை. இப்போது என்ன நடந்திருக்கு? ப்ளஸ் கியூ இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸை ஆர் மைனஸ் டின்னு எழுதினோம், மைனஸ் கியூ ஆர் ப்ளஸ் டின்னு எழுதினோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏ இது பின்னு போட்டு இந்த பிபிங்கிறத ஆர் ஆர் மைனஸ் டின்னு எழுதினோம், ஏபியை ஆர் ப்ளஸ் டின்னு எழுதினோம். இப்போ அப்படியே இது ரோல் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது இப்போ பிபி டேஷுங்கிறது பிபி டேஷ் அப்படிங்கிறது ஆர் ப்ளஸ் டி ஆகிடும், ஏபி டேஷ் அப்படிங்கிறது ஆர் மைனஸ் டி ஆகிடும். ஸோ இ ப்ளஸ் ஃபீல்டுங்கிறது எப்படி எழுதுவோம்? கே கியூ பை இந்த சார்ஜினால் வந்தது பிபி டேஷ், இது பி இல்லையா, இது பி. ஸோ பிபி டேஷ் ஸ்கொயர். பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்க போகிறோம். அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ரிப்பல்ஷன் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். கிளியராக இருக்கா? இங்கே வந்து ஒரு டெஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வைப்போம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால அது இப்படி ரிப்பல் ஆகி போகும். அப்போது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். பிபி டேஷ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன வரும்? பிபி டேஷ் ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் சைனை நான் என்ன பண்ண போகிறேன்? முன்னாடி எழுதிக்க போகிறேன். ஸோ கிளியராக இருக்கா? இ ப்ளஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் சார்ஜ்னால பி டேஷுங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இ மைனஸ்ங்கிறது மைனஸ் சார்ஜ்னால பி டேஷில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது கே கியூ பை என்ன டிஸ்டன்ஸ் வரும்? ஏபி டேஷ்னு வரும். இது ஏ இல்லையா, அது ஏபி டேஷ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது மைனஸ் சார்ஜு. இங்கே நான் வந்து டெஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வைப்பேன். பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சா இந்த மைனஸ் சார்ஜ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அப்போது மைனஸ் ஃபீல்டுங்கிறது டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதால நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் யூனிட் வெக்டார் தான் எழுதணும். கிளியராக இருக்கா? எக்ஸ் யூனிட் வெக்டார்னு எழுதுவேன். இப்போ ஏபி டேஷ் என்னது? ஆர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ என்னமோ ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ரோல் ரிவர்சல் ஆகிருக்குன்னு புரிஞ்சுதா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? டேஷ் டேஷ்னு எழுதிக்கலாம் எல்லா இடத்துலையும். ஏன்னா பி டேஷில் பண்ணுறதால இ ப்ளஸ் டேஷ் இ மைனஸ் டேஷ். ஸோ டோட்டல் இ டேஷ்னு எழுதிக்கலாம். நோட்டேஷன் சிம்பிளாக இருக்கா? காமன் ஃபேக்டர் இதெல்லாம் கே கியூ இந்த எக்ஸ் யூனிட் வெக்டார் அப்போ பண்ணி அதே தான். இப்போ என்ன ஆகுது பாரு, அதே வருதா? ஆர் மைனஸ் டி ப்ளஸில் இருக்குது, மைனஸில் எது இருக்குது? ஆர் ப்ளஸ் டி ஸ்கொயர் தான் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அதே வருதா? அதே வருதா? ஸோ இது காமன் டினாமினேட்டர் எடுப்போம். இது இங்கே ஸ்கொயர் மேலே வரும், இந்த ஸ்கொயர் இங்கே மேலே போகும், 4rd வரும். கீழே ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும். 4rd இந்த 2d மச் லெஸ் தேன் ஆர்னு போடும் பொழுது எல்லாம் அதே நடக்குதா? இப்போ பார்க்கலாம் என்னெல்லாம் சேஞ்ச் வந்திருக்கும். இப்போது இந்த கே கியூ எக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஃபைனலாக 2kp by r cube. எப்போ r cube வரும்? 2d is much less than rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே போல் இதே வந்து நிற்கும். ஸோ இ டேஷும் அதே தான். இதில் என்ன நம்ம கற்றுக்கிறோம்? இந்த ஆக்சியல் பாயிண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தாலும் சரி
as long அது மெஷர்ட் எங்கே மெஷர் பண்ண போகிறோம் அந்த பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸை சென்டர்லேருந்து மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிற வரைக்கும் ஃபீல்டுங்கிறது சேம். புரியுறதா? 2kp/r3. பிங்கிறது வெக்டர். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டர் பிங்கிற டைரக்ஷன்லேயே தான் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது? இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பாயிண்ட் அந்த பக்கம் இருந்தாலும் சரி, டேஷும் சேம். தெரியுறதா? ஸோ ஆக்சியல் ஃபீல்டுங்கிறது எங்கே இருந்தாலும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸுங்கிற டைரக்ஷன்லேயே இருக்குது. மேக்னிடியூட் இஸ் given by 2kp/r3. ஆக்சியல் ஃபீல்டை பற்றி புரிஞ்சுதா? அந்த பாயிண்ட் எங்கே இருந்தாலும் சரி. பழிச்சுட்டு நம்ம அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கால்டு ஈக்வட்டோரியல் பாயிண்ட். அப்போது நம்ம ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஆக்சியல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிறது 2k/r3 p வெக்டர். அப்போ இதனுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுனா 2k/r3 p. இதனுடைய மேக்னிடியூட் அப்படியே வரும். இதுதான் மேக்னிடியூடு. இது டைரக்ஷனோட எழுதியிருக்கேன். இது ஆக்சியல் பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கணும். கேவை மறந்துடக்கூடாது. நான் கேவை எப்போவுமே 1/4πε0ன்னு அசியூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். புரியுறதா? கேவை என்ன கேவை எழுதிக்கிறதுக்கு காரணம் இது பெருசாக எழுதி பார்க்குறது கஷ்டமாக இருக்கணும். எக்ஸாம்பிளையும் இந்த மாதிரி கேவை முதல்லையே இந்த வேல்யூன்னு எழுதிட்டு ஃபைனலாக டெரைவ் பண்ணும் பொழுது கே இதுதான் அப்படின்னு எழுதி 2 இடத்துல எழுதினா போகிறோம். திருப்பி 1/4πε0 எழுதிட்டு அவசியம் இல்லை. இது மேக்னிடியூட், இது டைரக்ஷனோடு எழுதியிருக்கேன். இது நல்லா புரிஞ்சுதா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். இது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோ.